வணக்கம். நம்ம இப்போ பைத்தன்ல SQLi3 டேட்டாபேஸஸ் ஓட எப்படி டீல் பண்றது? எப்படி டேட்டாபேஸஸ் ஃபைல்ஸ்லாம் அல்லது எப்படி டேட்டாபேஸஸ் கன்டென்ட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு நம்ம கிரியேட் பண்றது? எப்படி .db எக்ஸ்டென்ஷன்ல அத கிரியேட் பண்றது? இதெல்லாம் நம்ம பார்க்கவிருக்கிறோம். ஸோ ஜெனரலா SQLi3 அப்படின்னா என்ன? அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இத வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ்குள்ள எம்பெட் பண்றதுக்காக தான் ஜெனரலா டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிஸ்டத்துல இது ஒரு சிங்கிள் ஃபைலா தான் அத ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அத எல்லாரும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சிஸ்டத்த லோக்கல்லி ஸ்டோர் பண்ணியிருக்கிறத எல்லாரும் குளோபலி அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ நாம இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸ்டோர்ட் லோக்கலி அண்ட் அக்சஸ்ட் குளோபலி. ஸோ அதுதான் SQLi3. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி டூ யூஸ் டேட்டாபேஸ் என்ஜின். ஸோ இத யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இத செட் பண்றதுக்கும் ரொம்ப கான்ஃபிகரேஷன் சார்ஜஸ் அல்லது இத கான்ஃபிகர் பண்றதுக்கான கஷ்டங்களும் அவ்வளவா கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியா நம்ம கான்ஃபிகர் பண்ணிறலாம். அது மட்டும் இல்லாம இதில இருக்க கான்டென்ட்ஸ ரீட்ரைவ் பண்றது, அது மட்டும் இல்லாம இதில இருக்க கான்டென்ட்ஸ சேவ் பண்றதுக்கும் அதிக டைம் எடுக்காது. ஸோ அதனால தான் அது வந்து ஃபாஸ்ட் அண்ட் லைட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாம SQLi3ல இங்க நம்ம டீல் பண்ண போறோம் பைத்தன்ல. ஸோ இதற்கென்று தனியா ஒரு டேட்டாபேஸ் அல்லது ஒரு மாடியூலே இருக்குது. ஸோ அந்த மாடியூல் தான் SQLi3 மாடியூல். ஸோ இந்த மாடியூல இம்போர்ட் பண்றது மூலமா நம்மளால இந்த டேட்டாபேஸோட டீல் பண்ண முடியும். ஸோ ஜெனரலா பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கம்பெனியும் எடுத்துக்கிட்டீங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனியா டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அதில தான் எல்லா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இத தான் நம்ம RDBMS. ஸோ அந்த கான்செப்ட்ல தான் நீங்க டேட்டாபேஸ் பத்திலாம் படிக்கலாம். ஸோ இதில அந்த டேட்டாபேஸோட எப்படி டீல் பண்றது? ஸோ அந்த இத தான் பார்ப்பீங்க. ஸோ ஜெனரலா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எப்படி ஒரு எம்ப்ளாயி உடைய டீட்டெயில ஒரு 100 MB அந்த மாரி ஒரு பெரிய சைஸ் உள்ள ஒரு ஃபைல்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் பண்ற அளவுக்கு கூட ப்ராஜெக்ட்ஸ்க்கு வரலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பைத்தன் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலா இப்போ ஒரு நோட்பேட் எப்படி நம்ம கோடிங் அடிச்சோம். ஸோ அதே மாரி தான். ஸோ நம்ம ஃபைல்ஸை ஸ்கேன் பண்ண வேண்டியது, ஒவ்வொரு லைனா ரீட் பண்ண வேண்டியது, அதிலிருந்து டேட்டா கட் பண்ண வேண்டியது. நம்ம அத பத்திலாம் இப்போ இங்க டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. இதில வந்து நாம எப்படி SQLi3 டேட்டாபேஸ்ல நம்ம டீல் பண்றோம் அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன SQLi3 இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாடியூல இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ அதோடைய வெர்ஷன் நானு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நீங்க ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஐடியில சஜெஸ்ட் பண்றத நீங்க பார்க்கலாம். ஆனா கமாண்ட் லைன்ல நீங்க இந்த சஜஷன்லாம் எதிர்பார்க்க முடியாது. கமாண்ட் லைன்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த சஜஷன்லாம் கிடைக்காது. ஸோ என்னுடைய SQLi3 வெர்ஷன் 2.6.0 இப்போ SQLi3 டாட் வெர்ஷன் இன்ஃபோ. ஸோ என்னோட வெர்ஷன் இன்ஃபோ ஒரு செட் ஆஃப் பிராக்கெட்ஸ்குள்ள இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இதற்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரிங் எனக்கு கிடைச்சிச்சு. இப்போ ஒரு பிராக்கெட்ஸ்குள்ள 2.6.0ன்னு கிடைச்சிருக்குது. இப்போ நானு OS மாடல்ல இம்போர்ட் பண்றேன். கரண்ட் வொர்க்கிங் டைரக்டரி அப்படின்ற ஃபங்ஷன் இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்கு அத தொடர்ந்து நான் அந்த ஃபங்ஷனை கால் பண்ணி, ஓகே. இப்போ இந்த இடத்துல தான், அதாவது லோக்கல் டெஸ்க் Cல பைத்தன் 34 அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள தான் நான் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணேன்னா, அந்த டேட்டாபேஸ் ஃபைல் இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்ற எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தணும். ஸோ அதற்கு SQLi3 டாட் கனெக்ட். அஃப்கோர்ஸ் இட் இஸ் லோக்கல் ஹாஸ்ட். ஏன்னா லோக்கல் ஹாஸ்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நான் அந்த ஃபைல் நேம் ஸ்பெசிஃபை பண்ணுறேன், lips.db. ஸோ நீங்கள் பார்க்கலாம், lips.db அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இது வந்து எக்ஸ்டென்ஷன் டேட்டாபேஸ் ஃபைல். ஸோ இதை டெலீட் பண்ண முடியாது. காரணம், நான் இன்னும் கனெக்ஷனே நான் க்ளோஸ் பண்ணல. ஸோ இன்னும் அந்த ஃபைல் யூஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டெலீட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் டெலீட் பண்ண முடியும். ஸோ இப்போ அதே போல் SQLi3 டாட் கனெக்ட் lips.db. இப்போ நான் திருப்பி அதை கிரியேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் lips.db அதோட டைப்பை நீங்கள் பார்க்கலாம், டேட்டாபேஸ் ஃபைல் அப்படின்னு எழுதியிருக்கிறத. ஸோ நீங்கள் இப்போ அந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறேன் நான். அதற்கு முன்னதாக கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நாம் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நான் இதை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணணும். அதற்கு முன்னாடி டேபிள் நேம், அதை தான் வந்து டேபிள் நேம் சொல்லுவாங்க. கம்பெனி அதை தான் டேபிள் நேம். அதை தொடர்ந்து ஐடி வந்து ஒரு இன்டிஜர். இதை தான் நம்ம பிரைமரி கீயாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நாட் நல் அப்படின்றப்போ அதை அவங்க என்டர் பண்ணாமல் இருக்க முடியாது. அதை தொடர்ந்து நேம், இது வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப் ஆஃப் டேட்டா. இதுவும் கண்டிப்பாக யூஸர் என்டர் பண்ணி ஆகணும், அதனால் நாட் நல். அதுக்கப்புறம் ஏஜ், அது வந்து இன்டிஜர் டேட்டா டைப். அதை தொடர்ந்து நாட் நல்.
அதற்கப்புறம் அட்ரஸோடைய லென்த் வந்து 50 வரைக்கும் கூட இருக்கலாம். சேலரின்றது எப்பயும் ஒரு ரியல் நம்பராக தான் இருக்கும். ஸோ ரியல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நாம் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். அதற்கு முன்னாடி con.execute இந்த எக்ஸிக்யூட் அதுக்குள்ளே தான் நாம் இந்த டிபி ஃபைலை டைப் பண்ணுவோம். ஸோ con.execute ஸோ டிபியில் இருக்க கான்டென்ட்லாம் நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறோம். ஸோ sql.cursor ஆப்ஜெக்ட் அட் அந்த மெமரி லொக்கேஷன் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ கனெக்ஷன் நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது அந்த libs.db அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் வித் ஸோ நம்ம திருப்பி ட்ரை பண்ணலாம். ஓப்பன் வித் செலக்ட் ப்ரோக்ராம். இப்போ நோட்பேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைல் டம்ப் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ இப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம். int id primary key not null, name not null, age not null. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே டம்ப் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த டேபிள் நேமும் கடைசியில் எது இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் ஃபைலோட கான்டென்ட்ஸை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கனெக்ஷன் க்ரியேட் பண்ணணும். கனெக்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ நீங்கள் அதில் ஒரு பேராமீட்டர் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும். அதற்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் SQLite மாடியூலில் இம்போர்ட் பண்ணியே ஆகணும். அதற்கப்புறமா அந்த எந்த இடத்துல நம்ம டேட்டாபேஸ் ஃபைல் ஸ்டோர் ஆகும், ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கெட் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதற்கப்புறமா நாம் கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். கனெக்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த கமாண்ட் SQL கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இது வந்து SQL கமாண்ட். அதை தொடர்ந்து நாம் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ண உடனே நமக்கு sqlite.cursor ஆப்ஜெக்ட் அட் கொடுக்கப்பட்ட மெமரி லொகேஷன் வரும். அப்புறம் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நாம் SQLite அப்படின்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் SQLite உடைய எப்படி ஃபாஸ்ட் அண்ட் லைட் வெயிட், அது மட்டும் இல்லாமல் அதோட நம்ம எப்படி பைத்தன் யூஸ் பண்ணி டீல் பண்ணுறது, அதை எப்படி நம்ம டேட்டாஸ்லாம் டம்ப் பண்ணுறது, இதை பற்றிலாம் பார்த்தோம். நன்றி.